முக்கியமானது. நலத்திட்டம் பெறுபவர்கள் அனைவரும் இஸ்லாமிய சொந்தங்கள். இந்த விழாவை ஒருங்கிணைத்து நடத்துபவர்கள் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள். இதுதானே சமத்துவம், இதுதானே சமூக நல்லிணக்கம், இதுதானே மதச்சார்பின்மை, இதுதானே திராவிட மாடல் அரசு. இன்றைய தினத்தில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அவர்களின் சஹர் மற்றும் இஃப்தாருக்கு தேவையான அரிசி, பேரிச்சம்பழம், ஈகை திருநாளுக்கான துணிமணிகள், நிதி உதவி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்துகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு 11வது முறையாக இந்த நலத்திட்ட உதவிகளை நம்மளுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்காக வழங்குகிறார். அதுவும் கூட நோன்பு வந்துடும், திருநாள் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே அவருடைய ஒரு பிஸியான ஸ்கெடியூலுக்கு முன்னாடி நம்மளுடைய மக்களுக்காக இன்றைய தினம் தமிழ்நாட்டோட மாடல் தொகுதியாக இருக்கிற கொளத்தூர் தொகுதிக்கு வந்து அவர் நம்ம அனைவரையும் வாழ்த்து இருக்கிறார். அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்களை மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கின்றோம். தற்போது இஸ்லாமிய சொந்தங்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார்கள். முதல்வதாக பர்வீன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சஹர் மற்றும் இஃப்தாருக்கு தேவையான பேரிச்சம்பழம், பாஸ்மதி அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் நிதி உதவியையும் வழங்குகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக லக்யா சமீரா அவர்களை அழைக்கின்றோம்.